அண்ணாவை மறந்து விட்டார்கள், அண்ணாவை வைத்து பிழைக்கிறார்கள். பெரியாரை மறந்து விட்டார்கள், பெரியாரை வைத்து பிழைக்கிறார்கள். நிர்வாகம் படிக்காதவர்கள் நிர்வாகம் பண்ணலாம் என்று எழுதப்பட்ட சட்டம் ஒரு தவறான சட்டம். ஒரு பியூனுக்கு ஒரு 8ஆம் கிளாஸ் கல்வி வேண்டும் என்ற சட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது. படித்தவனை படிக்காதவன் வேலை வாங்கக்கூடாது. அது கல்வி கோட்பாட்டுக்கு வேலை கோட்பாட்டுக்கு எதிரானது. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே கட்சி ஒரே ஆட்சின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. படிக்காதவன் ஆட்சி பண்ணலாம். அப்ப படிக்காதவன் நீதிபதியா இருங்க. படித்தவனை படிக்காதவன் நிர்வாகம் செய்யலாம் என்று எழுதப்பட்ட சட்டம் தப்பு. ரூசோ சமுதாய ஒப்பந்தம் என்னும் நூலை எழுதி பிரெஞ்சு மக்களை ஒன்றிணைத்து இந்த உலகுக்கு புரட்சியின் அடையாளத்தை கொடுத்தானே. ஒருவன் சிந்தித்து விட்டால் அவன் நாட்டு மக்களை தட்டி எழுப்புவான். அன்புள்ள இந்திய குடிமக்களே, உங்களை வணங்கிக் கொண்டு என் அன்பினை பதிவு செய்கிறேன். இதுவரை உலகில் உருவாகாத புதிய சட்டத்தை உருவாக்கவும், இன்றைய சட்டத்தை அப்புறப்படுத்தவும், புதிய கட்சிகளை இன்றை தோற்றுவிக்கவும், புதிய அரசினை உருவாக்கவும் ஒரு திட்டத்தை தயாரித்துள்ளேன். இந்த சட்டத்தின் தவறு படித்த IAS IPS படித்த வேலைக்காரர்களை நிர்வாகம் படிக்காதவர்கள் நிர்வாகம் பண்ணலாம் என்று எழுதப்பட்ட சட்டம் ஒரு தவறான சட்டம். இந்த சட்டத்தால் 75 ஆண்டுகளுடைய வாழ்க்கை, இந்தியர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. இன்னும் தொடர்ந்தால் இந்த சட்டத்தால் கொலை, கொள்ளை இதுதான் நாட்டில் நடந்து கொண்டிருக்குமே தவிர மக்களுக்கு தேவையான கல்வி, வேலை எதுவுமே கிடைக்கப் போவதில்லை. ஆகவே இந்த சட்டத்தை அகற்றி புதிய சட்டத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சமுதாய புரட்சி செய்ய வேண்டும். அரசு வேலை என்பது பியூனுக்கும் நாட்டினுடைய பிரதமர் முதல் மந்திரிகளுக்கும் அந்த வேலை பொருந்தும். ஒரு பியூனுக்கு ஒரு 8ஆம் கிளாஸ் கல்வி வேண்டும் என்ற சட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஒரு கிளர்க்குக்கு ஒரு தேர்வாணையம் மூலம் தேர்வு எழுத முடியும், தேர்வெளித்தான் அந்த வேலையை பெற வேண்டும் என்று உள்ளது. ஒரு IAS IPS என்றால் இந்தியா ஊரா செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் அதற்குரிய கல்வியை கற்றுத்தான் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள், அவர்கள் அந்த பதவிக்கு வேலைக்கு வருகிறார்கள். ஆனால் எந்த கல்வியுமே இல்லாமல் மக்கள் தேர்வை மட்டும் வைத்து வேலை கொடுப்பது அரசியல் சட்டத்துக்கு, அரசியல் இயக்கத்துக்கு முரணானது. படித்தவனை படிக்காதவன் வேலை வாங்கக்கூடாது. அது கல்வி கோட்பாட்டுக்கு வேலை கோட்பாட்டுக்கு எதிரானது. ஆகவே புதிய சட்டத்தை உருவாக்கவும், புதிய கட்சிகள் இரண்டை உருவாக்கவும், புதிய அரசினை இயங்க வைக்கவும், சமுதாய புரட்சியை செய்வோம் என்னும் நூலில் மிக தெளிவாக நான் பதிவு செய்துள்ளேன். இதனை நடைமுறைக்கு கொண்டு வர இந்தியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புரட்சி செய்ய வேண்டும். பிரான்சிலே ஒரு புரட்சி நடந்துள்ளது. 1760 1770களில் நடந்துள்ளது. அந்த புரட்சி தான் ஒரு முதல் புரட்சி என்று சொல்வார்கள். பிரான்ஸை பெரும்பாலும் சொல்வார்கள் புரட்சியின் பிறப்பிடம் என்று சொல்லுவார்கள். ஏன் என்றால் புரட்சி அங்கே தான் உருவானது. பிளேட்டோ எழுதியிருக்கலாம், சாக்ரட்டிஸ் தன்னுடைய போதனையை உலக மக்களுக்கு கொடுத்திருக்கலாம். அதெல்லாம் அதெல்லாம் அடிப்படை. ஆனால் ரூசோ சமுதாய ஒப்பந்தம் என்னும் நூலை எழுதி பிரெஞ்சு மக்களை ஒன்றிணைத்து இந்த உலகுக்கு புரட்சியின் அடையாளத்தை கொடுத்தானே, அதுதான் புரட்சி. அதன் பின் லெனின் புரட்சி செய்தார், அதன் பின் மாவோ புரட்சி செய்தான். அந்த அவைகளெல்லாம் வேறு. நான் கம்யூனிசத்துக்கு எதிரி கிடையாது. ஏன் என்றால் உழைப்பவன் கூலியை பெற வேண்டும். பணம் போட்டவன் பணத்தை எடுத்துக்கொண்டு போகலாம், வட்டியை எடுத்துக்கொண்டு போகலாம், அவனுடைய வருமானத்தில் ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு போகலாம் சம்பளத்தை. ஆனால் 1000 பேர் வேலை செய்யும் பொழுது அத்தனை பேர் உழைப்பையும் சுரண்டி ஒருத்தனை எடுத்துக்கொண்டு செல்கிறானே. அதுதான் மார்க்ஸ் சொன்னார், மூலதனம் உழைப்பு கூலி. உழைப்பவனுக்கு கூலி போய் சேரணும், உடம்பை வச்சுக்கிறதுக்கு மட்டும் அவனுக்கு கூலி கொடுக்கக்கூடாது. அவன் தேவைக்குள்ளே கூலி கொடுக்கணும். மீதியை வேணால் கவர்மெண்ட்டில் சேர்த்துக்கலாம், ஒரு டெஸ்ட்டாக போட்டுக்கலாம், அது வேறு விஷயம். ஆகவே கம்யூனிசம் நான் மாறுபடுகிறேன். கம்யூனிசம் என்றது ஒரு கட்சி ஆட்சி. அந்த ஒரு கட்சி ஆட்சி நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். நாம் 75 ஆண்டுகளாக சுதந்திரத்தை அனுபவித்து விட்டோம். ஆனால் ஒன்றும் இந்த சுதந்திரம் ஒரு முட்டாள்தனமான ஒரு சுதந்திரம். அப்படி தான் நான் சொல்லுவேன். முட்டாள்தனமான ஒரு சுதந்திரம். முட்டாள்தன்மை என்றால் நிர்வாகத்துக்கு தலைமைக்கு ஒரு வேலைக்குள்ள கல்வி கிடையாது, கட்சிக்கு கல்வி கிடையாது. அது எப்படி?
மக்கள் தேர்வு மட்டும் நாங்கள் வந்து ஓட்டு போட்டால் வந்து நாங்கள்லாம் படித்தவங்களா? மக்கள் நாங்கள் படித்தவர்கள் அல்ல. நாங்கள் வேலை தான் கொடுக்க முடியும். ஆனால் சட்டம் எழுதியவர்கள் தவறாக எழுதியுள்ளார்கள். சட்டம் எழுதியவர்கள் சட்டத்தை மட்டும் கிரிமினல் சட்டங்களை படித்து எழுதியவர்களை தவிர சிவில் தேவைகளை அதாவது ஒரு சிவில் தான் உருவாக்கக்கூடியது. ஒரு விவசாயத்தை, தொழிற்சாலையை, மற்ற இதுவைகளை உருவாக்கக்கூடியது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் உருவாக்குகிறார். குற்றங்களை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து கையாளுகிறார். அவர் வந்து அதை இது பண்ணுகிறார். ஆனால் உண்மையான வந்து நம்மளுக்கு தேவை நிறைவு செய்வது சிவில் அதாவது நிர்வாகம். அதனால தான் தேர்வாணையம் மூலமாக ஆட்சி என்றால் கல்வி ஒரு பிரிவுன்னு எப்படி இருக்கணும், ஒரு கிளர்க்கு எப்படி இருக்கணும், ஒரு வட்டாட்சியர் எப்படி இருக்கணும், மாவட்ட கலெக்டர் எப்படி இருக்கணும், மாவட்ட கலெக்டர் தலைமைச் செயலர் எப்படி இருக்கணும், மாநிலம் எப்படி இருக்கணும், மாநிலத்துக்கு நிர்வாகம் எப்படி இருக்கணும், மத்திய நிர்வாகம் எப்படி இருக்கணும், இதற்கெல்லாம் வந்திருந்துக்கிட்டு கல்வி இல்லாதனால் நீங்கள் யார் வேண்டாமானாலும் தேர்தல் நிற்கலாம், யார் வேண்டாலும் மக்களுடைய அனுமதியை வாங்கி கொண்டு நீங்கள் ஆட்சி செய்யலாம் என்பது காட்டு மிராண்டித்தனமான ஒரு சட்டம். இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு இதான் சட்டம் என்று சொல்லிக் கொண்டிருப்பது நான் ஒரு குடிமகனை ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. புதிய சட்டத்தை உருவாக்க வேண்டும். புதிய சட்டம் என்பது என்ன? 2 தேர்வுகள். கட்சிக்கு தேர்வு, கட்சிக்காரர்கள் இந்திய கட்சி ஆட்சி பணி. இந்திய ஆட்சி பணி என்பது மாவட்ட ஆட்சியருடைய வேலை. இந்திய கட்சி ஆட்சி பணி என்பது கட்சிகள் தான் நாட்டை ஆளுகிறது. ஏன் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகாரி இடத்திலே கொடுக்க முடியாது? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏன் தேர்தல் வைக்கிறோம் என்றால் அதுக்கு மேல் கொடுத்தால் அதிகாரத்தை அவன் எடுத்துக்கிட்டு துஷ்பிரயோகம் பண்ணுவான். இன்றைக்கு நாட்டிலே வேறு விதமாக நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு ரஷ்யாவில் எப்படிப்பட்ட ஒரு தலைமையில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கோ அந்த ஆட்சியை இங்கே கொண்டுகிட்டு வர வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே ஆட்சின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஒரே கட்சி, ஒரே ஆட்சின்னு சொல்லிட்டு போங்க. அது என்ன ஒரே நாடு, ஒரே தேர்தல்? ஒரு நாடு ஒன்று தான். தேர்தல் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும். டெமோக்ரஸி தான் இங்கே. 2 கட்சி, ஒன்று எதிர்கட்சி, ஒன்று ஆளுங்கட்சி. ஜனாதிபதியை மக்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். கவர்னர்களை மக்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். யாரோ ஒரு கட்சியில் சேர்ந்து அவன் வந்து இங்கே வந்து கவர்னர், ஜனாதிபதி என்றெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் என்றால் உயர்ந்த பதவி என்று பேசவில்லை, உயர்ந்த மனிதனா என்று பார்க்க வேண்டும். இந்த நாட்டிலே 75 ஆண்டுகள் அரசு நடந்து கொண்டு வருகிறது. அனைவருக்கும் கல்வி கொடுக்கப்படவில்லை, வேலை கொடுக்கப்படவில்லை, சிறைச்சாலைகள் ரொம்புகின்றன, ஒழுக்கக்கேடுகள் இன்றைக்கு ஒழுக்கக்கேடுகள் ஒரு கணக்கில் இல்லாமல் ஒரு கட்டுப்பாட்டு போயிட்டு இருக்குது. ஒழுக்கக்கேடாவே இருக்குது. நாடே ஒழுக்கக்கேடாக போயிட்டு இருக்குது. காரணம், ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி சென்னையை நான் மையப்படுத்தி பேச வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வருகிறேன். சில தினங்களுக்கு முன்னே ஒரு கட்சி நபர் கொலை செய்யப்பட்டார். இந்த கட்சியை வைத்துக்கொண்டு செய்தி நிறுவனங்கள் அதை ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு போட்டு பிழைப்பு நடத்துகிறார்கள். யூடியூபர்கள் இதே பிழைப்பாகவே செய்கிறார்கள். இது ஒரு நாடகமாகவே போய்விட்டது. இப்போ யூடியூப் நாடகமாக ஆகிவிட்டது நாடு. செய்தியை கொடுங்க மக்களுக்கு. செய்தி மறுக்கப்படுதுன்னு சொல்றீங்க, பணக்காரன் போச்சுன்னு சொல்றீங்க. பணக்காரன் தேவையில்லை, பணக்காரன் இருப்பான், அவனை பற்றி கவலை இல்லை, அவனை பற்றி பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு அவன் இருப்பான். நீங்கள் மக்கள்கிட்ட வாங்க, மக்களுக்கு என்ன தேவை என்று சொல்லுங்க. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? என்ன கட்சி? நம்ம ஓட்டு போட்ட ஆட்சியில் உள்ள கட்சி. நம்மளுக்கு ரத்து பண்ணுற உரிமை இருக்குது, நம்மளுக்கு புரட்சி பண்ண உரிமை இருக்குது. இந்த சட்டம் தப்பு. படித்தவனை படிக்காதவன் நிர்வாகம் செய்யலாம் என்று எழுதப்பட்ட சட்டம் தப்பு. கோர்ட்டுக்கு மட்டும் வச்சிருக்கீங்களே. ஒரு வழக்கு என்று நான் கோர்ட்டுக்கு போனால் நான் நேரடியாக போக முடியாது. ஒரு வக்கீலை வைத்து போக வேண்டும். வக்கீல் பிஏபிஎல் படித்திருக்க வேண்டும். அவர் என்ன பண்ணுவார்? என்னுடைய கோரிக்கைகளை, என்ன நடந்ததை கேட்டு அவர் கோரிக்கைகளையும் பெட்டிஷனாக போடுவார். நம்பராகும், விசாரணைக்கு வரும். ஆனால் எம்பி எம்எல்ஏ என்று சொல்கிறீர்கள். அந்த எம்பி எம்எல்ஏக்களுக்கு சட்டத்தில் என்ன கல்வி வைத்துள்ளீர்கள்? நாங்கள் வாக்கு மட்டும் வேலை கொடுக்கிறோம். ஆனால் எங்கள் வேலையை அவர் செய்கிறாரா? இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதா? இந்த வேலையை செய்ய வேண்டும், இந்த சட்டம் அதாவது இந்த வேலையை செய்ய வேண்டும் இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் என்று சொல்லப்பட்டுள்ளதா? ஒன்றுமே இல்லையே.
அவன் என்னவோ பிரிட்டிஷ்காரன் ஒரு சட்டத்தை எழுதி வச்சிருந்தான். அந்த நாட்டில் மன்னர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அவன் இன்னும் மன்னர் ஆட்சி இருக்குது, மன்னர் தான் அவன் எல்லாம் முடிவு பண்ணணும். அவன் பழமை விரும்பிகள், அவனை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது. அவன் அவன் நாட்டை வளப்படுத்திக்கிட்டான். அவன் அந்த நாட்டில் இயற்கை வளம் அதிகம், ஏற்கனவே முன்னுக்கு வந்துட்டான். இவ்வளவுக்கும் காரணம் கிரீஸ் தான். கிரீஸிலிருந்து எடுத்து வரப்பட்ட புத்தகங்கள் தான் ஐரோப்பாவில் அது கல்வி ஆச்சு, அப்புறம் அரசாச்சு. இது இந்த ரோம் வரலாறு படித்தவங்களுக்கு இதை நல்லா தெரியும். நான் அதிகமாக ஒன்றும் பெரிய உங்களை மாதிரியெல்லாம் பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதெல்லாம் படிச்சுட்டு நான் இந்த வேலைக்கு வரல. நான் ஒரு இந்திய குடிமகன். எனக்கு இந்த நாடு எனக்கு என்ன இந்த நாட்டுக்கு கொண்டு செய்ய நினைக்கிறேன். இந்த நாடு எனக்கு என்ன செய்திருக்கா என்று பார்க்கிறேன். இந்த நாடு எனக்கு செய்திருக்கிறது. ஏதோ நீ கற்ற கல்விக்கு தகுந்தாப்புல ஒரு வேலையை கொடுத்துள்ளது, எனக்கு வாழ்க்கையை கொடுத்துள்ளது. இன்றைக்கி நான் இருக்கிறேன் என்றால் அந்த சமுதாயம் கொடுத்தது. நான் அறிந்ததை, நான் உணர்ந்ததை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்து விட்டு போக நினைக்கிறேன், இதை செய்கிறேன். மற்றபடி நான் 77 வயசில் நான் ஏதாவது சேர்த்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. எனக்கு 3 பெண்கள், 3 பெண் பிள்ளைகள். ஒருவர் இறந்து விட்டார், 2 பேர் வாழ்கிறார். ஒருத்தர் அரசு பணி செய்கிறார், இன்னொரு அணிவி இல்லாமல் கிராமத்திலே வாழ்கிறார். வயதான நோயாளி மனைவி. நான் ஒன்றும் பெரிய பணக்காரன் அல்ல. ஆனால் குடிமகன் என்ற முறையில் ஒரு நாட்டுக்கு எதை செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். புதிய இந்தியாவை உருவாக்க சமுதாய புரட்சி செய்வோம் எனும் செய்தியின் பொருள், இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காக நான் உருவாக்கப்பட்டது. புதிய அரசுக்கு உரிய கட்டமைப்பை அமைத்துள்ளேன். இது விளம்பரத்துக்காக நான் இங்கு பேசவில்லை. இதை நான் பதிவு செய்து யூடியூப்பில் போடவில்லை. இந்தியாவை மாற்ற வேண்டும், இந்தியர்கள் எண்ணத்தை மாற்ற வேண்டும், இந்தியர்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் நான் இதை உருவாக்கியுள்ளேன். தயவுசெய்து ஒன்று மட்டும் இந்த யூடியூபர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்வேன், வாழ்க்கையை நாடகமாக்காதீர்கள். நாடகம் வாழ்க்கை அல்ல. யூடியூப் நாடகமாக போய்கொண்டுள்ளது. ஆளுக்கு ஒரு டியூப். அதுக்கு மேலே உங்களுக்கெல்லாம் பண்ண தெரியாதா? நான் கேட்குறேன், அதுக்கு மேலே உங்களுக்கெல்லாம் பண்ண தெரியாதா? அப்புறம் பண்ண தெரியாட்டி போனால் இந்த வேலையை ஏன் பார்க்குறீங்க? வேறு என்ன தெரிஞ்சால் பண்ணுங்கள். அவங்க என்ன நடந்து போய் ஒரு ரேப் பண்ணிட்டான், ஒரு கொலை பண்ணிட்டான், இதான் செய்தியா? நான் கேட்குறேன். அதுக்கு சட்டம் இருக்குது, கோர்ட்டு இருக்குது. தான் கோர்ட்டு தானே முன்னெடுத்துக்குது. சட்டம் சொல்லட்டும். விசாரணை படிக்காதவன் ஆட்சி பண்ணலாம். அப்போ படிக்காதவன் நீதிபதியாக இருங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அங்கே ஒரு 100 பேர் இருக்கும். 100 பேர் கூடுவாங்க. கூடுன உடனே தன்னுடைய குறைகளை போயிட்டு அங்கே சொல்லுவான். இந்த மாதிரி என்ன அடிச்சிட்டான், என் சொத்தை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அங்கே விசாரணை நடக்கும். விசாரணை நடந்து அதுக்கு தீர்வு செய்வாங்க. ஆனால் கோர்ட் அப்படி அல்ல. கோர்ட்டுக்கு போக வேண்டும் என்றால் வக்கீலை அணுக வேண்டும். வக்கீலை அணுக வேண்டும். வழக்கை சரியான வழியிலே போகிறதா என்று கண்காணிக்க வேண்டும். அந்த அளவுக்கு பொருளை இழந்தவருக்கோ பாதிக்கப்பட்டவருக்கோ இங்கே சட்ட ஞானம் கிடையாது. ஏன் என்றால் சட்டம் படித்தவர்கள் டிகிரி படிக்கிறார்கள், பிஎல் படிக்கிறார்கள், படித்துட்டு கோர்ட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். அவர்களும் 100 பேரில் 2 பேர் கூட சரியானபடி ரொம்ப பேருக்கு மனுகள் தெரியாது. கண்டிப்பாக சொல்லுவேன். அது வழக்கு பதிவு பண்ணுறது கூட கிடையாது. நான் அனுபவித்திருக்கிறேன். வழக்குகளுக்கு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்பொழுது பிரச்சனை என்னன்னு கேட்டால், எப்படி ஒரு பாதிக்கப்பட்ட நான் ஒரு வழக்கை தொடுக்க ஒரு வக்கீலை அணுகிறோமோ அதே போல் என்னுடைய வேலையை செய்து கொடு. எம்எல்ஏ ஆகக்கூடிய எம்பி ஆகக்கூடிய நீ எங்கள் தேவை கல்வியை வேலையை உருவாக்கி கொடு. அதுக்கு தான் நான் வேலை தருகிறேன், சம்பளம் தருகிறேன். அதான் நான் குடிமகன், இந்த நாட்டினுடைய குடிமகன். நீ வேலைக்காரன் தான். நீ ஒன்றும் மன்னராட்சியோ அல்லது வேறு என்ன ஜெங்கிஸ்கானை போலவோ இல்லை நெப்போலியை போலவோ இல்லை சார்மனனை போலவோ அந்த இடத்துக்கு கிடையாது. நீ எங்களோடு பிறந்தவன். வேலைக்கு இங்கே சட்டம் செய்த தவறு, நகல் எடுக்கப்பட்ட சட்டம். சிக்கிமெண்ட் ஃப்ளைட் சொல்கிறார், செய்தி நிறுவனங்களும் சட்ட கல்விகளும் நகல் எடுப்பவை, நகல் எடுத்து எழுதுபவை. ஆமாம், சட்டத்தை படிக்கிறார்கள், நடந்த வழக்கை விசாரணை செய்கிறார்கள், அதன்படி தீர்ப்பை கொடுக்கிறார்கள். மற்றபடி இவர்கள் புதுமையான ஒரு உள்ளொலியோடு ஒரு சிந்தனையை உருவாக்கி உலக மக்களுக்கு கொடுப்பவர்கள் யாரோ ஒருத்தர் தான். ஒரு சாக்ரட்டிஸ் கொடுத்தான், ஒரு பிளேட்டோ கொடுத்தான், ஒரு ரூசோ கொடுத்தான், ஒரு வால்டர் கொடுத்தான், ஒரு மார்ஜினி கொடுத்தான். மக்களுக்கு அந்த மாதிரி எந்த காலத்தில் எது தேவையோ அப்பொழுது சில பேர் தோன்றுகிறார்கள், மக்களுக்கு அது தேவையானதை கொடுத்து விட்டு செல்கிறார்கள். இது இயற்கையினுடைய விதி.
அதற்கு தான் சொன்னான் மால்டேர், ஒருவன் சிந்தித்து விட்டால் அவன் நாட்டு மக்களை தட்டி எழுப்புவான், அந்த நாடு எழுச்சி பெறும், அந்த நாடு தன்னுடைய தேவையை பெறுவதற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளும். ஆகவே உலக மக்களே சிந்தியுங்கள், செயல்படுங்கள் என்றான். என் உயிர் இந்திய குடிமக்களே, ஒன்றிணைவோம், சிந்திப்போம், செயல்படுவோம், புதிய கட்சிகளை உருவாக்குவோம், புதிய சட்டத்தை உருவாக்குவோம், பழைய சட்டத்தை அப்புறப்படுத்துவோம். ஒவ்வொருவரும் இந்தியாவை நேசிப்போம், ஒவ்வொரு இந்திய மொழி நேசிப்போம். இங்கே தான் சமத்துவம் இருக்கிறது. நாட்டிலே இதுவரை சுதந்திரம் வாங்கிய காலத்திலே இந்த நாட்டிலே இந்தியா பூராவே 2 லட்சம் பிச்சைக்காரர்கள் தான் இருந்திருப்பார்கள். இன்றைக்கு 30 கோடி பிச்சைக்காரர்கள் உள்ளார்கள். படித்தவர்கள் கூட நல்ல உடைகளை போட்டுக்கொண்டு நடமாடுகிறார்களே தவிர அவர்களுடைய தேவைக்குரியது இருக்கிறதா என்று கிடையாது. யாரை வேண்டாம் சொல்லட்டும். ஆகவே என்னை தாமதிக்க வேண்டாம். பழைய சட்டத்தை அப்புறப்படுத்தவும், புதிய சட்டத்தை உருவாக்கவும், புதிய 2 கட்சிகளை உருவாக்கவும் எல்லாத்தையும் இந்த புக்கிலே அத்தனைமான எழுதி உள்ளேன். இதில் என்னோடு தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் தலைவராக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யார் வேண்டாம்னாலும் தலைவராக வரலாம். இந்த வேலைக்கு யார் வேணாலும் வரலாம். அவங்க வந்து தலைவராகலாம். நான் ஒரு தொண்டனாக இருப்பேன். ஒரு மேடையில் பேசிவிட்டு அன்பாடி சென்று கொண்டு இருப்பேன். இந்த யூடியூப் மூலியமாக சில யூடியூப் செய்தியாளர்கள் சில பேருக்கு நான் சொல்கிறேன். என் அன்புக்குரிய அண்ணன் டாக்டர் காந்தராஜ் அவர்களுக்கும், திருச்சி திரு சூரிய சிவா அவர்களுக்கும், கரிகாலன் போன்றவர்களுக்கும், ரோஸ்ட் பிரதர்களுக்கும் இந்த செய்தியை அவர்களை சந்திக்க நான் விரும்புகிறேன். இது சாதாரண விஷயம். வந்து ஒரு 50 கோடி ரூபாய் போட்டு வெளியே வைக்கிற வண்டியில் மீட்டிங்கை போட்டுருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவே அண்ணா கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது ராபின்சன் பூங்காவிலே 7 பேரோடு ஒரு நோட்டிலே எழுதி திராவிட முன்னேற்ற கழகம் என்று எழுதி போட்டார். அது அங்கே நான் உள்ளே வரவில்லை. அண்ணா எழுத்தாளர், பேச்சாளர், அது வேறு விஷயம். ஆனால் என்னுடைய ஆசிரியர், நாத்திய கல்வி ஆசிரியர் அண்ணா, நாத்திய கல்வி பேராசிரியர் பெரியார். ஆகவே இவர்கள் மூலம்தான் நான் உருவானேன். அண்ணாவை மறந்து விட்டார்கள், அண்ணாவை வைத்து பிழைக்கிறார்கள். பெரியாரை மறந்து விட்டார்கள், பெரியாரை வைத்து பிழைக்கிறார்கள். இந்த பிழைப்பு வரக்கூடிய சமுதாயத்தை மேம்படுத்தாது. இன்றைக்கு அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பிழைப்பு வருங்கால சமுதாயத்தை செயல்தன்மையை இழக்க வைக்கும், அவர்கள் தேவையை உருவாக்காது. ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம், ஒன்றிணைவோம். வணக்கம்.